அண்ணாஜி அண்ணாஜி கொஞ்சம் ஹலோ கொஞ்சம் இருங்கப்பா. பின்னாடி சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் Excuse me, sir. In the back. சரி ஓகே. కొంచెం முன்னாடி ஒரு போட்டோ இறந்து போயிட்டாரு. கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சு பார்த்து கொடுத்து அது இதில் வந்து என்றும் இனி நான் உன்னை ஒருபோதும் மறவாது என் திருவடியை பற்றி நின்று உன் புகழ் பாடி தவம் செய்வேனே. இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருமவர்களை அன்போடு வரவேற்கிறோம். முகாமின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு இவ்விழாவிற்கு தலைமை தொடர்ந்து கால்நடை விழிப்புணர்வு முகாம் மற்றும் சுகாதார முகாமிற்கு பல்வேறு விதமான கால்நடைகளை இங்கு சிகிச்சைக்காகவும் பரிசோதனைக்காகவும் விவசாயிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். நமது மாவட்டத்தின் கால்நடை வளத்தினை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு முன்முயற்சிகளை சிறப்பு முயற்சிகளை எடுத்து வருகிறோம். குறிப்பாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், ஆடுகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சுய உதவி குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி திட்டத்தை வழங்கி அதன் மூலமாக வெளி மாவட்டங்களிலிருந்து மாடுகளை ஆடுகளையும் வாங்கி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நமது மாவட்டத்தில் மட்டும் 1.23 லட்சம் மாடுகளும் 5.67 லட்சம் ஆடுகளும் உள்ளன. அதையும் கவனம் செய்து அதை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பணிகளை செய்வோம் என்ற வகையில் இன்னைக்கு
உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அதுபோல் இன்றைக்கு கால்நடை மருந்தகங்கள் பல்வேறு இடங்களிலே இருக்கின்றது. சில இடங்களிலே தூரமாக இருக்கின்ற கால்நடைகளை பார்ப்பதற்கு வழிவகைகள் என்று சொல்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடமாடு கால்நடை மருத்துவ முகாம் என்ற அந்த மருத்துவ ஊர்தியை ஏற்பாடு செய்து கிராமங்களில் இருக்கின்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்துக்கு அந்த கால்நடைக்கு உள்ள சிகிச்சைகளை செய்கின்ற பணிகளை இன்றைக்கு எங்களுடைய துறையின் மூலம் செய்து அதில் எங்கெங்கு குறை இருக்கின்றதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற பணிகளை இன்றைக்கு செய்திருக்கின்றோம். அதுபோல இந்த கால்நடை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் என்பது 2000வது வருஷத்திலே மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதல் ஆரம்பித்து இன்றைக்கு எல்லா பகுதியிலும் இதுபோல வருடந்தோறும் இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்துகின்ற பணிகளை இன்றைக்கு கால்நடைத்துறை செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் என்பது ஒரு ஒன்றியத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு 12 இடங்களிலே இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்த வேண்டும் என்ற வகையில் ஆணைகளை வழங்கி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கால்நடைகளை பாதுகாக்கின்ற பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நாட்டுக்கோழி என்பது ஒவ்வொரு வீட்டிலையும் பின்னால வளர்ப்போம். இப்போ அந்த நாட்டுக்கோழி என்பது வளர்ப்பு ரொம்ப கம்மியாகி போச்சு. அதையெல்லாம் காக்கின்ற வகையிலே இன்றைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பினை நாட்டுக்கோழி குஞ்சுகளை அதிகமாக உற்பத்தி செய்து விவசாய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு ஓசூர், திருநெல்வேலி, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கால்நடை பண்ணைகளில் இதற்காக நாட்டுக்கோழியை வளர்த்து அதன் குஞ்சுகளை விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துகின்ற பணிகளை இன்றைக்கு செவ்வனே செய்து வருகின்றோம் என்ற வகையிலே அதை செய்து வருகின்றோம். அதுபோல இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே 38,700 பயனாளிகளுக்கு 4-6 வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் தலா 40 எண்ணிக்கையில் 50% மானியத்தில் அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கால்நடைகளை பண்ணை மூலம் வளர்ப்பது பெரிய லாபத்தை தருகின்றது என்ற வகையில் இன்றைக்கு நம்ம வீட்டில் 2 மாடு வளர்ப்போம். அதை தொழிலா பண்ணைகளாக தொடங்குவதாக இருந்தால் அதற்கு துறையின் மூலம் அதற்கான நிதிகளை பேங்க் மூலம் உங்களுக்கு 50% சப்சிடியில் 1 கோடி ரூபாய் வரை தருவதற்கான நிலைகளை இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. அதை எங்களுடைய துறையினுடைய ஆஸ்பத்திரியில் போய் கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அந்த வகையில் அதிகமான மாடுகளையும் ஆடுகளையும் கோழிகளையும் வளர்த்து கிராமத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு எல்லோரும் பாடுபட வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தி நோயில்லாத கால்நடைகளை உருவாக்குவதற்கு தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று வாங்கி வருகிறோம். இதில் பயனடைய விருப்பப்படக்கூடிய பயனாளிகள் திரு அப்துல் ரசாக், திரு உள்ள வராதீங்க என்ன நீங்க திரு ரமேஷ், சிறந்த கிடேரி கன்றுகளுக்கான பரிசு திரு நாராயண. தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் கால்நடை அமைச்சர் வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமதி எம் ரதி, திருமதி ரூபி, ரோஷின், சமுத்திரக்கனி, திருமதி கார்த்திகை செல்வி.
ஆ கொஞ்சம் பின்னாடி வா சூப்பர் சார் சார் கவர் சார் இங்க பாருங்க சார் சார் திருமதி சுப்புலட்சுமி, திருமதி லலிதா, நிவேதா, திருமதி ஆறுமுக வடிவு.